إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த தொடர் வகுப்பில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலின் சுருக்கத்தை பார்த்து வருகின்றோம். இன்றைய தலைப்பு ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிஷ் ஷராப், பருகுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன என்ற தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் மொத்தம் எத்தனை விடயங்கள் என்றால் 8 விடயங்கள் இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன. இந்த தலைப்பின் கீழ் 8 விடயங்கள் இதில் குறிப்பிடுகிறார். அதில் முதல் விடயமாக கான ஹதியுஹு ஃபிஷ் ஷராப் மின் அக்மலி ஹதீன் யுஹ்ஃபது பிஹி ஸிஹா, அதாவது பருகுவதில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் எப்படியானது என்று சொன்னால், அதாவது பரிபூர்ணமான வழிகாட்டல். மின் அக்மலி ஹதீனடா பரிபூர்ணமான வழிகாட்டல் என்று உள்ளது. யுஹ்ஃபது பிஹி ஸிஹா என்ன, அது ஆரோக்கியத்தை பேணக்கூடியது, ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அமைப்பில் தான் அது இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். வகான அஹப்பு ஷராபி இலைஹில் ஹுல்வல் பாரித் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி பருகுவது குளிர்ச்சியான சுவையான நீரை என்ன செய்வார்கள், பருகுவார்கள். குளிர்ச்சியானதை சுவையானதை பருகுவதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வக்கான யஷ்ரபுல் லபன ஹாலிசன் தாரா, அப்படின்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ் பாலை அருந்தும் போது எப்படி தூய்மையான பால், ஹாலிசன் என்னது தூய்மையான பாலை, தாரத்தன் ஒரு விடுத்தம் தூய்மையான அந்த பாலை மட்டும் அருந்துவார்கள். சில நேரங்களில் என்ன செய்வாங்கண்டா வமஷூபன் பில் மாஇ உஹ்ரா, வேறு சில சந்தர்ப்பங்களில் தண்ணீரோடு கலந்து என்ன செய்வாங்க, பாலை எப்படி அருந்துவாங்க, அதில் தண்ணீரும் கலந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்துவர்களாக இருந்தார்கள். புரியுதா? வயக்கூலு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை அருந்தினால் என்ன சொல்வாங்க, என்ன துஆவை ஓதுவாங்க என்றால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. எனவே எமக்கு அதில் பரக்கத்து செய்வாயாக, யா அல்லாஹ் எமக்கு அதில் பரக்கத்து செய்வாயாக, இன்னும் அதிலிருந்து எமக்கு அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவர்களாக இருந்தார்கள். எனவே பரக்கத் என்பது நாம்
எவ்வளவு பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலும் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹ் எப்படி சொல்பவர்களாக இருந்தார்கள் என்றால், فإنه ليس شيء يجزئ من الطعام والشراب إلا اللبن என்று சொல்பவர்களாக இருந்தார்கள். இப்ப இதுல இந்த ரிவாயத்துல தாண்டு கொடுத்த திர்மிதி அப்படித்தானே. திர்மிதியில் நாங்கள் அந்த ஹதீஸை பார்க்கும்போது 3455வது அந்த செய்தி வருகிறது. அந்த செய்தியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது பால் ரீதனை, பால் ஒருவருடைய அந்த உணவுக்கும் அதே போன்று குடிபானத்துக்கும் என்ன செய்கிறது, அது போதுமாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதில் உள்ள பரக்கத்தை ரசூலுல்லாஹ் இதுல என்ன சொல்றாங்க, அது எதனுடைய இடத்துல இருக்குது, உணவுடைய இடத்துல அது இருக்கிறது. ஒருத்தர் உணவை கூட பசிய கூட அது என்ன செய்துவிடும், அது போக்கிவிடும். அப்போ ஒரு மனிதன் பசியோட இருக்கிறார், பால் அருந்தினால் என்ன செய்துவிடும், அது பசியை போக்கக்கூடியதாக. அதே போன்று ஒருவர் தாகத்தோடு இருக்கிறார், தாகத்தோட இருக்கக்கூடிய ஒருவர் பாலை அருந்தினால் அவரது தாகத்தை அது போக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த விளக்கத்தை நாம் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் அதில் செய்திருக்கக்கூடிய பரக்கத்தாக அது இருக்கிறது. அதே போன்று இது முதல் விடயம். இரண்டாவது விடயம் சொல்கிறார், வலம் யகுன் மின் ஹதீஹி அன் யஷ்ரப அலா தஆமிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை உட்கொள்ளும் போது என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணீரை பருக மாட்டார்கள். இல்லையா? பேஜ் நம்பர் எத்தனை, 68 இல்லையா? பேஜ் நம்பர் 68 வரும். சரி, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடும் போது என்ன தண்ணீரை குடிக்க மாட்டாங்க என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்து சொல்றாங்க, வகான யுன்பது லஹு அவ்வலல் லைலி வயஷ்ரபுஹு இதா அஸ்பஹ யௌமஹு தாலிக் என்று வரக்கூடிய ஒரு செய்தியை இமாம் அவங்க கொண்டு வரான். இல்லைங்களா? இப்படி ஒரு செய்தியை கொண்டு வரான். அப்ப இது என்ன சொல்லுது என்று சொன்னால், இதுல அந்த யுன்பத் என்ற வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? யுன்பத். யுன்பத் என்று சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு இரவினுடைய ஆரம்பத்தில் எப்படி வருது ஹதீஸ், அந்த வாசகம் எப்படி வருதுன்னு சொன்னா, இரவினுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பழச்சாறு என்ன செய்யப்படும், ஊற்றி வைக்கப்படும். பழச்சாறு ஊற்றி வைக்கப்படும். காலையில் என்ன செய்வாங்க, அதை அவர்கள் அருந்துவார்கள். வயஸ்ரபுஹு இதா அஸ்பஹ, என்ன அர்த்தம், காலையில அதை அருந்துவார்கள். யௌமஹு தாலிக், அந்த நாளுடைய காலையில் என்ன செய்வாங்க, அதை அருந்துவார்கள். புரியுதா? அதே போன்று அன்றைய பகல் முழுவதும், அதே போன்று அடுத்த இரவும், அடுத்த நாள் பகலிலும், மற்றொரு இரவிலும், அதற்கு அடுத்த பகலில் அசர் நேரம் வரையிலும் என்ன செய்வார்கள், அதை அருந்துவார்கள். அதை என்ன செய்வாங்க, அருந்துவாங்க. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வாறாக இதுல 3 நாட்கள் எப்படி வருது சொல்றது, வல்லைலல்லதி தஜியனா அடுத்து வரக்கூடிய இரவு, வல்கத்னா அதுக்கு அடுத்த நாள், வல்லைலத்துல் உக்ரா அதுக்கு அடுத்த இரவு, வல்கத் இலல் அஸர் அப்ப அடுத்த நாள் அந்த மாலை வரைக்கும் இவ்வாறு அருந்துவார்கள். 3 நாட்கள். அதுக்கு பிறகு ஏதாவது ஃபைன் பகிய மின்ஹு ஷைஉன், அதுல ஏதாவது எஞ்சி இருந்தால் சகாவுல் ஹாதிம, சகாவுல் ஹாதிம என்ன அர்த்தம், என்ன, தனது பணியாளனுக்கு பருகுவதற்கு கொடுப்பாங்க, தனது வேலையாளுக்கு பணியாளனுக்கு பருகுவதை கொடுப்பாங்க. அல்லது அவ் அமரபிஹி ஃபசுப்ப, அல்லது அதை கொட்டி விடுமாறு ஏவுவாங்க. அதை என்ன செஞ்சிருவாங்க, கொட்டி விடுமாறு ஏவுவார்கள். எனவே இப்ப நபீத் என்ற வார்த்தை பாருங்க கீழே வருது. வன் நபீத் என்று சொன்னால் அதை என்ன செய்யறது, அந்த பேரித்த பழத்தை போட்டு ஊற வைக்கிறது. பேரித்த பழத்தை போட்டு என்ன செய்யறது, ஊற வச்சு குடிக்கிறது. வலம் யகுன் யஸ்ரபுஹு பஅத ஸலாசி, 3 நாட்களுக்கு பேர் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஹௌஃபன் மின் தகையுரிஹி இலல் இஸ்கார், என்ன, அது போதையாகி விடுமோ என்ற பயத்துல, அது என்ன செய்யும், போதையாகி விடுமோ என்ற அந்த பயத்தில் சொல்லுவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, அதற்கு பிறகு அருந்த மாட்டார்கள் என்ற அந்த செய்தியை இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, 3வது என்ன, பேஜ் நம்பர் 69.
சரி, மூன்றாவது விடயம் அதில் என்ன சொல்றாருன்னா, வகான மின் ஹதியில் முஅத்தாத் அஷ்ஷுர்பு காயிதா. நபியுடைய வளமை, முஅத்தாத்னா வளமை உட்கார்ந்து குடிப்பதுதான். நபியுடைய வளமை என்பது உட்கார்ந்து குடிப்பதுதான். வஸஜர அனி ஷுர்பி காயிமா, நின்று குடிப்பதை நபி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. புரியுதா? வஷரிப மர்ரதன் காயிமா, நபி அவங்க ஒரு முறை நின்று குடித்து இருக்கிறாங்க, அருந்தி இருக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஒன்றை தடுத்துட்டு அதுக்கு மாற்றமாக செய்வாங்கன்னு சொன்னா அந்த தடை என்ன செஞ்சிடும்டா, அந்த தடையுடைய கடுமை குறைந்து விடும். அந்த தடையுடைய கடுமை என்ன செஞ்சிடும், குறைந்து விடும். எனவே இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகீல லி உஸ்ரின், நபியாங்க அவ்வாறு நின்று குடித்தது காரணத்துக்காக. எதுக்காக? ஒரு காரணத்துக்காக என்ற ஒரு கருத்து சொல்லப்படும். வகீல சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன, அந்த தடை மாற்றப்பட்டு விட்டது. என்ன செய்யப்பட்டது? நுசுகல் லின்னஹி என்று சொன்னால் அந்த தடை என்ன செய்யப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. அல்லது நசுகுல் லின்னஹி என அந்த தடை என்ன செய்தது, தடையை மாற்றுதல், அந்த தடை மாற்றப்பட்டு விட்டது. அடுத்து மூன்றாவது வகீல லி ஜவாஸில் அம்ரைன், என்ன கருத்து, இரண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. என்ன செய்யலாம், நின்றும் குடிக்கலாம் உட்கார்ந்தும் குடிக்கலாம். புரியுதா? அனுமதி இருக்கிறது என்பதை நாங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா வளமை எப்படிதான், உட்கார்ந்து தான் குடிப்பாங்க. அவங்க சொல்றது நின்று குடிப்பதற்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. தேவை ஏற்படும் போது அவ்வாறு செய்து கொள்வது என்ற ஒரு விடயம். நாலாவது சொல்றாரு, வகான யதனஃபஸு ஃபிஷ்ஷராபி ஸலாஸன், வகான யதனஃபஸு ஃபிஷ்ஷராபி ஸலாஸன். அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, யதனஃபஸ்னா மூச்சு விடுறது, தனஃபுஸ்னா என்னது, மூச்சு விடுறது. அப்ப ரசூலுல்லாஹ் எத்தனை முறை மூச்சு விடுவாங்க, 3 முறை அவங்க மூச்சை விட்டுத்தான் பருகுவாங்க. நபி அவங்க என்ன செய்வாங்க, அவ்வாறுதான் பருகி வந்தார்கள். அவ்வாறுதான் என்ன செய்தார்கள், பருகி வந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னஹு அர்வா அம்ரா, அதே போன்று அப்ரி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அப்படியே என்ன அர்த்தம், இதுவே நன்கு தாகத்தை தணிக்கக்கூடியது. அர்வான என்ன அர்த்தம், இது நன்கு தாகத்தை தணிக்கக்கூடியது. அதே போன்று சொன்னாங்க, இது உடல்நல பாதுகாப்புக்கும் ஏற்றது அவ்வாறு குடிப்பது. புரியுதா சொல்றது? அதே போன்று மூன்றாவது சொல்றாங்க, அது அழகிய முறையிலே செரிக்க செய்யக்கூடியது, அழகிய முறையில் செரிக்க செய்யக்கூடியது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சொல்கிறார்கள். பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி என்று. அப்ப ஒருவர் தண்ணீரை தாகம் வந்தோன்னு அவசரமாக குடிக்க பார்ப்போம். ஆனா என்ன செய்யறது, அந்த மூச்சை 3 முறை மூச்சு விட்டு பருகுவது என்பது இவ்வளவு நன்மைகள் இதில் இருக்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். புரியுது அவங்க சொல்றது? எனவே இன்றைக்கு மருத்துவர் சொன்னா கேட்பாங்க, யாரு, டாக்டர் சொன்னா கேட்பாங்க. நிஜா ஹதீஸ்ல வருதுன்னா என்னது, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. புரியுது அவங்க சொல்றது? எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். மூச்சை சும்மா விட்டுறது, மூச்சை ஒரு விட்டுக்கு 3 முறை. சரி, அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, வமஅனா தனஃபுஸி ஃபிஷ்ஷராப், இதுல நாங்க இப்ப சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடியது. குடிக்கும் போது மூச்சு விடுதல் என்பதை பொறுத்தவரையில, அதாவது அந்த தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் இருக்குதா, அதுக்கு வெளியே தான் எப்படி வருது, இபானத்து அல் கதஹ அன் ஃபீஹி வ தனஃபஸு ஹாரிஜஹு, மூச்சு எடுக்கிறது எங்க, வெளியில. புரியுதா அவங்க சொல்றது? வெளியில தான் மூச்சு எடுக்கிறது. அப்ப எனவே அதை கையில குவல் என்று சொன்னா அதை கொஞ்சம் அதை நாங்க பக்கத்துல வச்சு அப்படி மூச்சு எடுக்கிறது, மூச்சை விடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, இதா ஷரிப அஹதுக்கும், உங்களில் யாராவது பருகும் போது ஃபலா யதனஃபஸ் ஃபில் கதஹி, என்ன அர்த்தம், ஃபலா யதனஃபஸ் ஃபில் கதஹி என்ற என்ன அர்த்தம், சொல்லுங்க. மூச்சு விடக்கூடாது, பாத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, மூச்சு விடக்கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறான். பாத்திரத்துல மூச்சு விடக்கூடாது. வலாக்கின் என்றாலும் மூச்சு விடுதல் என்பது எங்க இருக்கணும், பாத்திரத்தை அந்த கோலை வாயிலிருந்து எடுத்து வெளியில தான் இருக்கு, அதற்குள்ள என்ன செய்யக்கூடாது, அவ்வாறு மூச்சு விடக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வாறு என்ன செய்திருக்கிறாங்க, தடுத்து இருக்கிறாங்க. இந்த ஹதீஸும் என்ன செய்கிறது, வருகிறது. இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல வருகிறது அப்படின்னு சொன்னா ஊதக்கூடாது.
ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஊதுவதையும் தடுத்து இருக்கிறான். அதில் ஊதுவதையும் டீ குடிக்கணும், சாய் சூடா இருக்கிறதுக்கு அதுல ஊதக்கூடாது, ஊதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறான். அதே போன்று எடுத்தீங்கன்னா வனஹா ஐயுஷ்ரப மின் சுல்மத்தில் கதஹ் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் உதாரணமாக இப்ப நாங்க ஒரு கப்பா இருக்கலாம் அல்லது ஒரு குவளையாக இருக்கலாம், அது உடைந்த இடத்துல, அது உடைந்து இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அதுல குடிப்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, தடுத்து இருக்கிறான். புரியுது சொல்றது. இப்படியும் ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த செய்தியை தான் இங்க இமாம் அவங்க குறிப்பிட்டாங்க. இது எங்க இந்த செய்தி அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி 3722வது செய்தியாக வருகிறது. உடைந்த பாத்திரங்கள்ல என்ன செய்கிறது, குடிப்பதை தடுத்து இருக்கிறாங்க என்ற அந்த செய்தியாக இது வருகிறது. அதுல எப்படி வருதுன்னா மின் சுல்மத்தில் கதைகின்ற கஸ்ர், அந்த உடைந்த இடத்துல வச்சு குடிக்கிற என்ற அர்த்தம் அது விளக்கம் இருக்காது. அந்த உடைந்த இடத்தில் வைத்து குடிப்பது அந்த தடையும் இதுல நாங்க அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் இதிலே சொல்கிறார்கள். புரியுது அவன் சொல்றது. அதே போன்று அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய மற்றும் ஒரு செய்திதான் என்னவென்று சொன்னால் என்ன வருகிறது அடுத்து, வமின் ஃபிஸ் சகான்னு சொல்லி சொன்னால், இப்ப ஒரு பாத்திரத்துல என்ன செய்யறது, அதுல வாய் வைத்து குடிக்கிறது. அப்படின்னு அவன் சொல்றது. பெரிய ஒரு கோலை இருக்குது, அப்படிதான் அவங்க சொல்றது. உதாரணம் பெரிய ஒரு இது இருக்குது, அதுல என்ன செய்யறது, வாயை வைத்து நேரடியாக குடிப்பது. இப்ப ஹதீஸ்ல எப்படி சொன்னா சொன்னா தோல் பையுடைய வாயிலிருந்து, தோல் பையுடைய அந்த வாயிலிருந்து நீங்க என்ன செய்யாதீங்க, தண்ணீர் குடிக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் தடை விதித்தான். அப்படி நேரடி அதில் வச்சு குடிக்கிறது அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்க. சாதாரண நாங்க ஒரு கப்பை பயன்படுத்துறோம் என்பது அல்ல, அது தடை அல்ல. எது தடை, பெரிதா ஒன்று இருக்குது அதிலே வாயை வைத்து நேரடியாக குடிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்ற செய்தியையும் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதையும் இதில் என்ன செய்யறாரு, குறிப்பிடுகிறார். அந்த அசுல்மான்ற வார்த்தையை பாருங்க, அதுல அல் ஃபுர்ஜா வஷ்ஷக்கண்டா அந்த உடைந்த இடம், அந்த உடைந்த இடத்துல வைத்து குடிக்கிறதுன்றது அதனுடைய அர்த்தம். சரி, ஐந்தாவது சொல்றாரு வக்கான யுசம்மி இதா ஷரிப. அப்படின்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ் குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுவான். யுசம்மியா இங்க என்ன அர்த்தம், பிஸ்மில்லா சொல்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வயஹ்மதுல்லாஹ இதா பரக, முடிஞ்சா என்ன செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். குடித்து முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ லயர்லா அனில் அப்தி யஅகுலுல் அக்லத யஹ்மதுஹு அலைஹா வயஷ்ரபு ஷர்பத யஹ்மதுஹு அலைஹா. என்ன அர்த்தம், ஒருவர் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் அடியானிடமிருந்து அதை பொருந்திக் கொள்கிறான். ஒருவர் சாப்பிட்டு என்ன செய்யறாரு, சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் அதை அந்த அடியானிடமிருந்து என்ன செய்கிறான், பொருந்திக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். உணவை கொடுக்கிறது யாரு, அல்லாஹ். எனவே அவர் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு மட்டும் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அவர் என்ன செய்யறார், தண்ணீரை பருகுகிறார். யஹ்மதுஹு அலைஹி என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை புகழ்கிறார், அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. அல்லாஹ் அடியானுடைய அந்த அற்பமான செயலை அல்லாஹ் என்ன செய்கிறான், பொருந்திக் கொள்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று ஆறாவது சொல்றாங்க வகான யுஸ்தஅதபு லஹுல் மா. நபி அவங்க சுயான நீரை என்ன செய்வாங்க, கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, தேடுபவர்களாக இருந்தார்கள். வஹுவ அத்தய்யிபுல் அல்லதி லா மலூஹத ஃபீஹி என்று சொன்னா அந்த உப்புத்தன்மை இல்லாத சுவையான நீர், உப்புத்தன்மை இல்லாத சுவையான நீரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, கேட்டு பருகக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயஹ்தாருல் பாயித மின்ஹு சொன்னா அதை அந்த இரவுல வைத்து அதை குடிப்பது, அதை தேர்வு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க என்ற ஒரு செய்தியும் அதுல வருகிறது. அடுத்து ஏழாவது சொல்றாங்க வகான இதா ஷரிப நாவல மன் அலா யமீனிஹி. இப்ப நபி அவங்க பருகிட்டு யாருக்கு முற்படுத்துவாங்கன்னா வலது பக்கத்தில் உள்ளவங்கள தான் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க, வலதுல யாரு இருக்கிறா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. வ இன் கான மன் அலா யஸாரிஹி அக்பர மின்ஹு. இப்ப இடதுல என்ன வயதில் மூத்தவர் இருந்தாலும் சரி, இடதுல இருக்கக்கூடியவர் யாரு, வயதில் மூத்தவராக இருந்தாலும் எதை தான் முற்படுத்துவாங்க சொல்லாங்க, வலதை தான் முற்படுத்துவார்கள். இது எத்தனாவது விஷயம், ஏழாவது விஷயம். திரும்ப கேட்கும்போது சொல்லுங்க,
எட்டாவது விஷயம் என்ன? வஅமர பிதஹ்மீரில் இனா, அதாவது பாத்திரத்தை மூடுமாறு நபி அவங்க மூடி வைக்குமாறு ஏவினார்கள். பாத்திரங்களை மூடி வைக்குமாறு ஏவினார்கள். தகத்தியத்தை கொண்டு மூடி வைக்கிறது. என்று சொன்னால் அதனுடைய அந்த வாயை கட்டி விடுகிறது, வாயை மூடி விடுகிறது. குறைந்தது அதற்கு மேல ஒரு குச்சியையாவது என்ன செய்யறாங்க, வைக்குமாறு சொன்னார்கள். அவ்வாறு வைக்கும் போது அல்லாஹுடைய பெயரை சொல்லுமாறுன்னு சொன்னாங்க. வைக்கும் போது என்ன செய்யறது, பிஸ்மில்லான்னு சொல்றது. மூடும் போது பிஸ்மில்லான்னு சொல்றது. அது என்ன மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு அது. எனவே அந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறோம், திறந்துள்ள பாத்திரங்கள் என்ன செய்யும், வருடத்தில் ஒரு முறை ஒரு நோய் இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், திறந்துள்ள பாத்திரங்கள்ல தான் அது இறங்கும் என்றெல்லாம் ஹதீஸ் வருதா இல்லையா? ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம். எனவே இந்த பாத்திரங்களை மூடி வைத்தல் என்பதையும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப சில நேரம் உணவு இருந்தாதான் மூடி வைக்கிறது என்பது அல்ல. உணவு இல்லாவிட்டால் என்ன செய்ய வேணும், பாத்திரங்களை அடுத்த பக்கம் திருப்பி வைக்கிறது, மூடி வைக்கிறது என்ற முறை என்பது நாங்க ஏன்னா அந்த ஹதீஸ் சொல்லுது, வருடத்தில் எப்போ இறங்கக்கூடிய திறந்திருக்கக்கூடிய எல்லா பாத்திரம் செஞ்சணும், அது இறங்கி விடும் என்று தானே வருது ஹதீஸ்ல. புரியுது அவங்க சொல்றது. எனவே இதுல நாங்க 8 விஷயங்கள் பார்த்தோம். இந்த 8 விஷயங்களை கொஞ்சம் திருப்பி மீட்டிக்கொள்வோம். முதல் விஷயம் என்ன படிச்சோம்? முதல் விஷயத்தை யாருக்கு ஞாபகம் இருக்கு இப்ப படிச்சதுல? முதல் விடயம் ரசூலுல்லாஹ் பருகுவதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்பது பரிபூர்ணத்துவம் மிக்கது. அது உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன ஏற்றமானது, உடல் ஆரோக்கியத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குளிர்ந்த சுயான நீரை அவங்க பருகுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று பாலை அருந்தும் போது என்ன செய்வாங்க, சில நேரம் தூய்மையான பாலை என்ன செய்வார்கள், அருந்துவார்கள். சில நேரங்கள்ல தண்ணீரை அதில் கலந்து அல்லாஹ்வுடைய தூதர் அருந்துவார்கள். அவ்வாறு அருந்தினால் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு என்று சொல்வார்கள். அதே போன்று பாலுடைய சிறப்பை சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, அது அவருடைய பசியையும் போர்க்கக்கூடியது, தாகத்தையும் போக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்ற செய்தியை பார்த்தோம். சரி, ரெண்டாவது என்ன, ரசூலுல்லாஹ் சாப்பிடும் போது தண்ணீர் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அவங்களோட வழிகாட்டல கிடையாது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அதாவது பழச்சாறு, இப்ப பேரித்த பழங்கள் அதை என்ன செய்யறது, அதை ஊற வைத்து அந்த குடிக்கக்கூடிய அந்த முறையில என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் இரவுடைய ஆரம்பத்தில் போட்டு அதை எப்ப குடிப்பாங்க, காலையில, மறுநாள் காலையில அதை குடிப்பாங்க. அது போன்ற எத்தனை நாட்கள் வரைக்கும், 3 நாட்கள் வரைக்கும் பருகுவார்கள். அதற்கு பிறகு எஞ்சியதை யாருக்கு கொடுத்துருவாங்க, பணியாளனுக்கு கொடுப்பாங்க, அல்லது அதை கொட்டி விடுமாறு ஏவுவார்கள் என்ற விடயத்தை பார்த்தோம். இரண்டாவது 3 நாட்களுக்கு மேல் ஏன் பருக மாட்டாங்கன்ற விஷயம் படித்தோம். என்ன, அது என்ன போதை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தால், பயத்தால். மூன்றாவது விடயம் என்ன படித்தோம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அமர்ந்து குடிப்பது பருகுவதா அவனோட வளமை. எதை தடுத்தாங்க, இன்று பருகுவதை தடுத்தாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, உட்கார்ந்து அந்த நின்றும் பருகி இருக்கிறாங்க. அதுக்குரிய சட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, 3 விதமான செய்தியில சொல்றாங்க. 3 விதமான சட்டங்கள். முதல் சட்டம் என்ன, காரணத்துக்காக, தேவையோடு, காரணத்தோடு பருகினாங்கன்றது ஒன்று. இரண்டாவது, அந்த தடை மாற்றப்பட்டு விட்டது என்பது ஒரு கருத்து. மூன்றாவது, இரண்டுக்கும் என்ன அனுமதி உண்டு, இரண்டுக்கும் அனுமதி உண்டு என்ற விடயம். புரியுதா? சரி. நான்காவது என்ன, 3 முறை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மூச்சை விட்டுட்டு தான் ரசூலுல்லாஹ் தண்ணீரை பருகுவார்கள். அதனுடைய சிறப்பை எப்படி சொல்றாங்க, நன்கு தாகத்தை தணிக்கக்கூடியது, உடல் நலத்துக்கு அது என்னது சிறப்பானது, செரிமானது என்ற செரிமானத்துக்கும் அது மிக சிறப்பானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்த்தோம். சரி, அதே போன்று மூச்சை விடுதல் என்பது நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேணும், பாத்திரத்துக்கு வெளியே தான், பாத்திரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் அதை தடுத்தாங்க. அதை என்ன செய்திருக்கிறாங்க, தடுத்தார்கள் என்ற விடயத்தை பார்த்தோம். அதே போன்று ஒரு உடைந்த பாத்திரத்தில் அந்த இடத்துல வாயை வைத்து குடிப்ப ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. நேரடியாக பாத்திரத்துல என்ன செய்ய, ஒரு பெரிய பாத்திரம் அதுல வாயை வைத்து குடிக்கிறது தடுத்து இருக்கிறாங்க.
என்ற அதே மாதிரி அதுல ஊதுவது வேற ஹதீஸ் இதுல வரல, ஆனால் வேற ஹதீஸ்கள் வருது. அதுல ஊதுவது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்ற செய்தியும் வருகிறது. சரி, ஐந்தாவது விஷயம் என்ன? பிஸ்மில்லா சொல்லி பருகுதல், குடித்து முடிந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுதல். இதுல ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்ன? ஒரு அடியான் சாப்பிட்டு விட்டு பருகி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் அந்த அடியான் அதை பொருந்தி கொள்கிறான். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்லுது. என்ன? இப்ப உதாரணமாக எங்களுக்கு முழுமையாக துவா தெரியாவிட்டாலும், முழுமையாக சாப்பிட்ட பிறகு ஓத வேண்டிய துவா முழுமையாக தெரியாவிட்டாலும் நாங்கள் என்ன செய்வது? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. ஆறாவது என்ன? நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? சுவையான நீரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் பருகக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன அந்த உப்பு கலந்த நீரை குடிக்க மாட்டாங்க, தூய்மையான நீரை பருகக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயம். அதே போன்று 7வது விடயம் என்ன படித்தோம்? ரசூலுல்லாஹ் தனது வலதில் உள்ளவங்களுக்கு தான் பருகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பாங்க, இடது பக்கத்தில் பெரியவங்க இருந்தாலும் சரி. புரியுதா என்ற விடயம். 8வது என்ன படித்தோம்? பாத்திரங்களை ரசூலுல்லாஹ் மூடி வைக்குமாறு ஏவினார்கள். குறைந்து அதுல ஒரு குச்சியாவது வைங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வையுங்கள். அதே போன்று ஈகா என்ற வார்த்தை வருது. ஈகான்னு சொன்னால் அதனுடைய வாயை கட்டி விடுதல், அந்த அதனுடைய வாயை கட்டி விடுதல் என்ற அர்த்தம். அல்லது வேற இப்போ உள்ள பாத்திரம்னா மூடி விடுதல். சரி, இதுல நாங்க மொத்தம் 8 விடயங்கள் இந்த தலைப்புல பார்த்தோம். அடுத்து வாங்க 70வது பேஜ்ல ஹதீஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தஅவா, முக்கியமான தலைப்பு. தஅவாவில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல்கள் என்ன? தஅவாவில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல்கள் என்ன என்ற தலைப்பு. ஜாதுல் மஆதுடைய 3ஆம் பாகம் 11 44 வரை உள்ள பக்கங்கள்ல இது குறிப்பிடப்படுகின்ற செய்தி. சுருக்கமாக கொண்டு வராரு. முதலாவது விடயமாக கொண்டு வராங்க, வகான யதுஉ இலல்லாஹி லைலன் வ நஹாரன். நீங்க தான் பொருள் சொல்லணும். இப்ப எடுத்துக்கோங்க. வசிர்ரன் வஜிஹாரன் என்ன அர்த்தம்? வகான யதுஉ இலல்லாஹி, அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பவர்களாக இருந்தாங்க. லைலன் வ நஹாரன், இரவு பகலாக. வசிர்ரன் வஜிஹாரன் என்ன? மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தாவா செய்பவர்களாக இருந்தார். وأقام بمكة 3 سنين من أول نبوته يدعو إلى الله مستخفيا. وأقام بمكة என்ன? மக்கால இருந்தாங்க. 3 سنين 3 வருடங்கள். மின் அவ்வலி நுபுவத்திஹி என்ன? நபித்துவத்துடைய ஆரம்பத்தில். யதுஉ இலல்லாஹி முஸ்தக்ஃபியா என்ன? மறைமுகமாக 3 வருடங்கள் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்தார்கள். 3 வருடங்கள் மறைமுகமாக மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள். ஃபலம்மா உன்சில அலைஹி என்ன? இந்த வசனம் இறங்கிய போது, சூரத்துல் ஹிஜ்ருடைய 94வது வசனம். ஃபஸ்த பிமா துஅமர் என்ன? உங்களுக்கு ஏவப்பட்டதை வெளிப்படையாக சொல்லுங்க. உங்களுக்கு ஏவப்பட்டதை வெளிப்படையாக என்ன செய்யுங்க? சொல்லுங்கள் என்று வசனம் இறங்கியவுடன் என்ன செஞ்சாங்க? வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். சதஅ பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். லா தஅஹுதுஹு ஃபில்லாஹி லௌமத லாயிம் என்ன? லா தஅஹுதுஹு ஃபில்லாஹி லௌமத லாயிம் என்ன அர்த்தம்? பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். ஃபதஆ இலல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள். அல் கபீர என்ன? பெரியவர்களை. வஸ்ஸகீர சிறியவர்களை. வல் ஹுர்ர என்ன? வல் ஹுர்ர சுதந்திரமானவர்கள். அப்படிதான் சுதந்திரம் யாரு? சுதந்திரமானவர்கள். வல் அப்த அடிமைகள். வல் ذكر ஆண்கள். வல் உன்சா பெண்கள். வல் ஜின்ன ஜின்கள். வல் இன்ச மனிதர்கள். அனைவரும் என்ன செய்யாங்க? அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள். 2வது அந்த தலைப்புல கொண்டு வர ஃபலம்ம இஷ்தத்த அலா அஸ்ஹாபிஹில் அஸாபு பிமக்கா என்ன அர்த்தம்? ஃபலம்ம இஷ்தத்த அலா அஸ்ஹாபிஹில் அஸாபு பிமக்கத அதின லஹும் பில் ஹிஜ்ரதி இலல் ஹபஷா என்ன அர்த்தம்? என்ன? மக்காவில் சஹாபாக்களுக்கு கொடுமைகள் நோவினைகள் கடுமையான போது, இஷ்தத்தன கடுமையான போது, அதின லஹும் என்ன செஞ்சாங்க? அனுமதி கொடுத்தாங்க. என்ன? அதினலகும்
அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க பில் ஹிஜ்ரத்தி இலல் ஹபஷா, எங்க ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க. மூன்றாவது வ ஹரஜ இல தாயிஃப் ரஜா அன் யன்சுருஹு. வ ஹரஜ இல தாயிஃப்னா நபி அவங்க தாயிஃபுக்கு போனாங்க, ரஜா அன் யன்சுருஹு அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இப்படி போனாங்க. அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு சென்றார்கள். வதஆஹும் இலல்லாஹ் அவர்களை அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள். ஃபலம் யர முஅய்யிதன் வலா நாசிரா என்ன அங்க அவங்க எந்த உதவியையும் எந்த ஒரு ஒத்துழைப்பையும் அவர்களிடமிருந்து காணவில்லை. வஆதௌஹு அஷத்தல் அதா என்ன அங்க கடுமையான நோவினைகளைத்தான் சந்தித்தார்கள். அங்க கடுமையான நோவினைகளைத்தான் சந்தித்தார்கள். வனாலு மின்ஹு லம் யனல்ஹு மின் கௌமிஹி என்ன மக்காவில் தனது சமூகத்திடம் காணாத வேதனைகளை அங்கு சந்தித்தார்கள். வஅஹ்ரஜூஹு இலா மக்கா அவர்கள் மக்காவுக்கு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஃபதஹலஹா ஃபி ஜிவாரி முத்இம் இப்னு அதி நபி அவங்க மக்காவுள்ள கூட நபி அவங்களுக்கு வரையல. நபி அவங்களுக்கு மக்காவுக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாத நிலை. சுப்ஹானல்லாஹ், பிறந்த ஊருக்கு வரையல. தவால ரசூலுல்லாஹ் சந்தித்த சோதனை சாதாரண சோதனை அல்ல. எனவே முத்இம் இப்னு அதியுடைய என்ன பாதுகாப்பில் அடைகளத்தில் தான் நபி அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்தார்கள். அடுத்து நாலாவது என்ன வதல்ல யதுஉ 10 சினீன ஜஹ்ரா என்ன அர்த்தம், 10 வருடங்கள் மக்காவில் பகிரங்கமாக தாவா செய்தார்கள், பகிரங்கமாக அழைப்பு பணி செய்தார்கள். யுவாஃபில் மவாசிம குல்ல ஆம் என்ன ஒவ்வொரு வருடமும் அந்த காலங்களை பயன்படுத்துவாங்க. மௌசிம் என்ன செய்யறது காலம், உதாரணமாக ஹஜ்ஜுடைய காலம், அந்த காலங்கள் சொல்றோம் தானே. இப்ப மவாசிமுல் ஹைராத்னு சொன்னா நன்மைக்குரிய காலங்கள்னு சொல்லுவோம். எனவே அந்த காலங்களை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. யத்பஉல் ஹுஜ்ஜாஜ ஃபீ மனாசிலிஹிம் ஹாஜிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்கள பின்தொடர்ந்து போவாங்க, போய் அழைப்பு பணி செய்வார்கள். வஃபில் மவாசிம் பி உக்கால் வ மஜின்னா வதில் மஜாஸ் என்ன மக்காவில் உள்ள சந்தைகள், அங்க நிறைய வியாபார கூட்டங்கள் வெளியிலிருந்து வருவாங்க, வெளியூர்கள் இருந்து வியாபாரத்துக்கு வருவாங்க. அந்த காலங்களை போய் என்ன செய்வாங்க பயன்படுத்தி அவர்களுக்கு தாவா செய்வார்கள். ஹத்தா இன்னஹு லயஸ்அல அனில் கபாயில் வ மனாசிலிஹா கபீலத்தன் கபீலா அப்படி அவங்க நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்த கபீலாவை சேர்ந்தவங்கன்றதை விசாரித்து விசாரித்து ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கபீலாவுக்கும் அவர்களுடைய இடங்களுக்கு போய் தவா செய்தார்கள், அழைப்பு பணி செய்தார்கள். இதெல்லாம் மக்கால. ثم لقي عند العقبة 6 نفر كلهم من الخزرج நபி அவங்க அதுக்கு பிறகு யாரு 6 பேரை சந்திக்கிறான். அவங்க 6 பேரும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க, ஹஸ்ரஜ் கோத்திரம். ஹஸ்ரஜ் கோத்திரம் எங்க உள்ளது, மதீனால உள்ளது. ஃபதஆஹும் இலல் இஸ்லாம் அவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள். ஃபஅஸ்லமு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ثم رجعوا الى المدينه பிறகு அவங்க மதீனாவுக்கு போனாங்க. ஃபதஆஉ الناس الى الاسلام என்ன செஞ்சாங்க, மதீனால போய் மக்களை இஸ்லாத்துக்கு அவர்கள் அழைத்தார்கள். ஃபஃபஷா ஃபீஹா அவங்களுக்கு போய் இஸ்லாத்தை பரப்புறாங்க. ஹத்தா லம் யப்க தாருன் இல்லா வகத் தஹலஹல் இஸ்லாம் அதாவது எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாம் நுழைந்து விட்டது, எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாத்துடைய போய் செய்தி சேர்ந்து விட்டது என்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் செய்தார். 6வது விஷயம் பாருங்க, வலம்மா கானல் ஆமுல் முக்பில் என்ன அர்த்தம், அடுத்த வருடம். அடுத்த வருடம் என்ன, ஜாஅ மின்ஹும் 12 ரஜுலா எத்தனை பேர் வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க, மதீனால இருந்து 12 பேர் வந்தாங்க. விளங்கிச்சா, ஃபவாஅதஹும் பைஅத்துல் அக்பா. இப்ப உங்களுக்கு தெரியும் பையத்துல் அக்பா அதுல அல் ஊலா அஸ்ஸானியா 2 இருக்கிறது. அதில் முதலாவது அந்த அக்பா அல் ஊலால எடுத்த உடன்படிக்கைகள் வேறுபட்டது, 2வது அக்பாவுடைய உடன்படிக்கைகள் எடுத்த அந்த செய்திகள் அதில் வேறுபட்டது. அப்ப இவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் எதற்காக பையத் எடுத்தாங்க என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த வருடம் 70 பேர் வந்தாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க, 70 73 செய்திகள் வருகிறது. அவர்களோட ரசூலுல்லாஹ் எடுத்த பையத் என்ன, அல ஸம்இ வத்தாஅத்தி வன்னஃபகா, நீங்க செவியேற்று கட்டுப்பட வேண்டும், உங்களுடைய செல்வத்தை நீங்க அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்ய வேண்டும். வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர்,
நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டும் தடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டும் போது பழிப்பவருடைய பழிச்சொல்லுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. அதே போன்று நான் உங்களிடம் வந்தால் நீங்க எப்படி உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீர்களோ அது போல நீங்க என்ன செய்யணும், என்னை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. என்ன உண்டு? அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றுதான் ரசூலுல்லாஹ் பைஅத் செய்து கொடுத்தாங்க. புரியுதா? அவர்களுக்கு எல்லாம் சொர்க்கம். சும்மன் சரஃபு இலல் மதீனா, பிறகு அவங்க எங்க போனாங்க? மதீனாவுக்கு போயிட்டாங்க. எனவே இது அந்த இரண்டாவது அக்கபாவுக்கு பிறகு உள்ள விஷயங்கள். அவர்களோடு ரசூலுல்லாஹ் யார அங்க அனுப்பினாங்க என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இது இந்த அனுப்புறது முதலாவது அக்கபாவுக்கு பிறகு 12 பேர் வந்தாங்களே, 12 பேர் போகும்போதுதான் யார் அனுப்புவாங்க? இதுல 2 பேரும் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமின் சொல்றாங்க, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு 2 பேரையும் சொல்றாங்க. யுஅல்லிமானில் குர்ஆன், அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். வயதுவானி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்தாங்க அந்த 2 பேரும். வஅஸ்லம அலா யதைஹிமா பஷருன் கஸீர், அவர்களால் அதிகமானவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள்ல கோத்திர தலைவர்கள் உசைத் இப்னு ஹுதைர், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, ஏழாவது என்ன சொல்றாரு? சும்ம அதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமீன ஃபில் ஹிஜ்ரத்தி இலல் மதீனா. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு மக்காவிலே இருந்த முஸ்லிம்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஃபபாதரன் நாஸ், அந்த அனுமதியை ஏற்று மக்கள் என்ன செஞ்சாங்க? அவசரமாக அந்த ஹிஜ்ரத்துக்கு அவசரம் காட்டினார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். சும்ம தபிஅஹும் ஹுவ வஸாஹிபுஹு, சும்ம தபிஅஹும் ஹுவ வஸாஹிபு, என்ன அர்த்தம்? நபியும் அவரது தோழரும் அதற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்தார்கள். வஆஹா பைனல் முஹாஜிரின வல் அன்சார், எட்டாவது விஷயம் என்ன அர்த்தம்? வஆஹா பைனல் முஹாஜிரின வல் அன்சார். உஹுவாண்டா என்ன? சகோதரர். ஒரு முஹாஜிரையும் அன்சாரையும் என்ன செய்யறது? சகோதராக ஆக்குறது. வகானு 90 ரஜுலன், இப்படி எத்தனை பேர் இருந்தாங்க? 90 பேர் இருந்தாங்க. 90 பேர் அவங்கள அன்சாரிகளோடு சகோதரர்களாக ஆக்கினார்கள் என்ற 8 விஷயம் படிச்சாச்சு. சரி, இப்ப 8ஐயும் மீட்டுவோம். சொல்லுங்க, முதல் விஷயம் என்ன? தாவாவுடைய வழிகாட்டல்ல முதல் விஷயம் என்ன படிச்சோம்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தர். வெளிப்படையாகவும் அழைத்தார்கள். மக்கள் முதல் 3 வருடங்கள் அழைப்புப்படியே செஞ்சாங்க. நபித்துவத்துடைய ஆரம்பம் 3 வருடம் மறைமுகமா. சரி, எந்த வசனம் இறங்கும் வரைக்கும்? அழைத்தார்கள். சரியா? சரி, அப்ப நீங்க உங்களுக்கு ஏவப்பட்டதை வெளிப்படையாக எடுத்து சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கியவுடன் வெளிப்படையாகவே மக்களுக்கு தாவா செய்ய ஆரம்பித்தார்கள். இரண்டாவது விஷயத்தை யார் சொல்லுங்க? இரண்டாவது அனுமதி கொடுத்தான். மூணாவது விஷயத்தை யாரா சொல்லுங்க? அங்கே இருந்தாங்கல்ல, வந்தாங்க. மக்காவுக்குள் நுழையிறதுக்கு யாருடைய பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு? யார் கொடுத்தாங்க? முத்தைம் இப்னு அதி சொல்றது. எனவே இவ்வாறான உதவிகள் எடுப்பதற்கான அனுமதியும் இங்கே இருக்கிறது. சரி, அடுத்தது 4வது விஷயம் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க, முழுமையா நீங்க சொல்லி முடியுங்க அதை. சரி, ஒரு தாயுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்ன? காலங்களை, சூழ்நிலைகளை பயன்படுத்துறது. மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள், மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஹஜ்ஜுடைய காலம், மக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தைகள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க? தாவாவின் பால் ஒவ்வொரு கபீலாவாக சந்தித்து தாவா செஞ்சாங்க. சரி, 5வது விஷயத்தை யார் சொல்றீங்க? சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அகபாவுடைய அந்த இடத்துல என்ன செய்யறாங்க?
6 பேர் சந்திக்கிறாங்க. அந்த 6 பேரும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? ஹஸ்ரஜ். எந்த கோத்திரம்? மதீனாவில் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு எதன் பால் அழைத்தாங்க? அவங்கள இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். ஏற்றுக்கொண்டு மதீனாவை போய் என்ன செஞ்சாங்க? அவங்க தாவா செய்தார். அவங்க தாவா செஞ்சாங்க. இந்த அளவுக்குண்டா எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாம் நுழைகின்ற அளவுக்கு செய்தி, அந்த இஸ்லாத்துடைய செய்தி போய் சேர்கின்ற அளவுக்கு அவங்க பிரச்சாரம் செய்தார்கள். சரி, அடுத்த 6வது விஷயம் சொல்லுங்க. யாராவது அதுக்கு அடுத்தவர் எத்தனை பேர் வந்தாங்க? 12 பேர் வந்தாங்க. சரிஞ்சா, அவங்களுக்கு சொல்லாங்க பையத் செய்து உடன்படிக்கை செஞ்சு கொடுத்தாங்க. சரிஞ்சா, இப்போ அதற்கு அடுத்த வருடம் 70 பேர் வந்தாங்க. அந்த 70 பேரோடு செய்த உடன்படிக்கை தான் இதுல வருது. இந்த உடன்படிக்கை என்ன? அந்த 70 பேரோடு செய்து அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் என்று சொன்னாங்க. அந்த உடன்படிக்கையில் என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். செவியேற்று கட்டுப்படல். அடுத்து என்ன? எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தல். அடுத்து என்ன? நன்மை ஏவி தீமையை விட்டு தடுத்தல். அடுத்து என்ன? பழிச்சொற்களுக்கு பயப்படாமல் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டும் விஷயத்துல உறுதியாக செயல்படுதல். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் வந்தால் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் வந்தா என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். புரியுதா? இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன கொடுத்தாங்க? அவங்களுக்கு சொர்க்கம். நினைச்சா சரி. இப்ப அவங்க அந்த 12 பேரோட போகும்போது ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் அனுப்பினாங்க? அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. அவங்க போய் அங்க என்ன செஞ்சாங்க? தாவா செய்தார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் மூலம் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு 70 பேர் என்ன செய்யறாங்க? வரான். புரியுதா? சரி. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா 7வது விஷயம் என்ன? 7வது விஷயம் அடுத்த சொல்லாங்க ஹிஜ்ரத்துக்கான அனுமதியை கொடுத்தாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த, மதீனா அதுக்கு ஏற்ற பூமியாக மாறிய போது சொல்லாங்க ஹிஜ்ரத்துக்கான அனுமதியை வழங்கினாங்க. மக்கள் என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் செய்தார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் ஹிஜ்ரத் செய்தார்கள். 8வது விஷயம் என்ன? ஏற்படுத்தினான். அதுல 90 பேர் இருந்தாங்க. வகானு 90 ரஜுலா. சரி, அப்ப நாங்க இதுவரைக்கும் படிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அமானிதம், ஒப்பந்தங்கள், தூதர்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க என்ற தலைப்பு இருக்கிறது. அப்ப நாங்கள் இன்றைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நிறைவு செய்வோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين.